சீரியஸாக வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ப்ரோ இதில் வந்து லைக் இப்போது ஹிந்தின்னு மட்டும் இல்லை ப்ரோ, படம் உள்ளே வந்து எல்லா லாங்குவேஜுமே இருக்குது, இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜுமே இருக்குது, எல்லாத்துக்குமே டப் பண்ணியிருக்காங்க. சப்டைட்டில் மட்டும் போடாமல் எல்லாமே டப் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக ஹிந்தி தமிழில் தான் ப்ரோ இருக்குது. இது வந்து ஹிந்தி எதிர்க்கிறாங்க அப்படின்லாம் சொல்லாமல் ஒரு நல்ல மெசேஜோடு இருக்க படம், எதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படம் ப்ரோ. நல்லா சூப்பரான மெசேஜ் இருக்குது. வில்லனாக பயங்கரமாக பண்ணியிருந்தது ப்ரோ. அவர் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் பார்க்கும்போது இவர் எப்போ தான் வில்லனாக பார்க்குறது, அந்த ஹீரோ இதாகவே இருந்தது. ஆனால் போக போக அவரோட ஆக்டிங்லாம் இவர் தாண்டா வில்லன் செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தது ப்ரோ. ப்ரோ அவரும் செம்மையாக பண்ணியிருந்தார் ப்ரோ. அவரோட சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா பண்ணியிருப்பாப்புல. 2 பேருக்கும் செட் ஆகும் ப்ரோ. அண்ணன் தம்பிங்க அப்படிங்கிறது பார்த்தாலே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. ஆமாம், ஜிவி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. உண்மையாலுமே ஒவ்வொரு சீனுமே மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கரெக்டான சீனுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடணுமோ அதை கரெக்டாக போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். இப்போ வந்து ஜனநாயகன் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். அது வந்து இப்போது அது இல்லாமல் பராசக்தி வந்தப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் தான் வந்தோம். ஆனால் படத்தில் நிறைய கேமியோ இருக்குது, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்ல மெசேஜ் இருக்குது. எஸ்கேவோட 25th ஃபிலிம் படம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் ப்ரோ.